இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? ஓ, ஆர்சிபி தானா? அப்படியா? லைவ்லாம் இல்லையே, திருப்பி போட்டிருப்பாங்க. கட் பண்ணு. ஓஹோ. ஸோ ஃபைனலாக ஆர்சிபி ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணிட்டாங்க. 18 படி மீது ஏறிடுவா கதி என்று அவனை சரணடைவா. 17 வருஷங்களுக்கு பிறகு 18வது வருஷத்துல வின் பண்ணிருக்காங்க. அந்த வின்னிங் மொமெண்ட்ல கோலி வந்துட்டு கண் கலங்குறத பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எவ்வளோ வருஷம் போராட்டம், எவ்வளோ ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி வின் பண்ண பிறகு வந்த மீம்ஸ் அப்புறம் வீடியோஸ் இதோட ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்கயா. என்ன செலிப்ரேஷன்! ஆர்சிபி ஃபேன்ஸை கையிலே பிடிக்க முடியல. அடுத்த ஐபிஎல் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏ அப்பா எல்லாவா? ஆர்சிபி வின் பண்ண பிறகு விஜய் மல்லையா எக்ஸ்ல வந்துட்டு விஷ்ணா பண்ணிட்டு இருந்தாரு. கங்க்ராச்சுலேஷனா சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார் கம் டு இந்தியா we will celebrate together. ஆமா, வாங்க சார், இங்க வாங்க சார், இங்க வாங்க சார். ஆமா, வெயிட் பண்றாங்க. எஸ்பிஐ கமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா நல்லா இருக்கு. தலையை வந்து மொட்டை அடிக்கிறான், அடிக்க மாட்டான். அது ஒரு பீஸ் அடிக்கிறேன், ரெண்டாவது அவரும் எடுக்கல. இது இவங்களை பார்க்கதான் ப்ரோ நான் பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பி வந்தேன். சீரியஸா ப்ரோ சதிரிட்டானு ப்ரோ, ஆளுக்கு ஒரு மூலைல ஓடுறானு ப்ரோ. ஆர்சிபி ஜெயிச்ச உடனே ஆர்சிபி மட்டும் வின் பண்ணிட்டா நான் மொட்டை அடிப்பேன் ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் சொல்லிருந்தோம், மொட்டை அடிக்கிறேன் நான் மீஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தோம். ஃபைனல்ஸ்ல போய் ஜெயிச்சா இப்ப எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எடுங்கடான்னு. கப் அடிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் நாங்க வந்து எடுத்துப்போம் ப்ரோ. இவரு கன்ஃபார்ம் மொட்டை அடிப்பாரு, நான் கன்ஃபார்ம் மீசி எடுப்பேன். எதனா நாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் லாயலா இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஆர்சிபி வின் பண்ணிட்டா எல்லாம் இங்க வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் எங்க பேசுனாங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சும்மா இல்லாம ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு இன்னைக்கு எடுக்கிறேன். நான் எதுலையுமே சொல்லல ப்ரோ. ஜெயிச்சா எடுப்பேன், ஜெயிச்சா எடுக்கிறேன்னு இன்னைக்கு ஜெயிக்கிற அன்னைக்கு எடுக்கிறேன்னு சொல்ல. ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு உங்களையே நான் வீடியோ அனுப்பிச்சுடுறேன், உங்க நம்பர் கொடுங்க. இதுதான் அந்த வீடியோ தான் விட போறாங்க. ஏய் வந்தா ஷேர் பண்ணு. தான் இருக்கு. இங்க பேச்சா நடந்துகிட்டு இருக்கா, இங்க பேச்சா நடந்துகிட்டு இருக்கு. கர்நாடகா வந்து உண்மையாவே மொட்டை அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டானுங்க. அத்தனைக்கு நைட்ல வந்து சலூன் கடை இருக்குமான்னு தெரியல. மிட் நைட் அவனை எழுப்பி ஆச்சு வந்து நைட்டு சலூன் கடை திறந்து அடிக்கிறானுங்க மொட்டைய. என்னடா ஒத்துக்கலன்னா அடிச்சிருப்பாங்க போலயே. இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ், இந்த தற்குறி ஃபேன்ஸ் எல்லாம் எல்லா டீமுக்கும் இருக்காங்க தான். ஆனா என்ன இங்க கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. கலவரங்கள் வெடிக்காம இருந்தா நல்லது. ஆரோக்கியமா சந்தோஷமா மன நிம்மதியோட வாழ்றதுக்கு. நாங்க இந்த வீடியோ எடிட் பண்ணும் போதே அந்த மொட்டை அடிச்ச வீடியோ வந்துட்டு
ஃபைனல் போய் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். மொட்டை அடிச்சிட்டேன். ஓ, இந்த இவர்தான் மயிரை நிறைய நீங்க அடிச்சிட்டாரு. எவ்வளோ நேரமா என்ன கமாண்ட்ல கிளின்னு கிழிச்சிங்க. வேணா அந்த டிஎன்ஏ வேணா செக் பண்ணிங்க எடுத்துட்டு போய். மயிர் அண்ணா நான் தான் இருக்கேன். மொட்டை அடிச்சிட்டேன்டா. ஆனா நான் உன்னையோன்னு சொல்றேன், அடுத்த வருஷம் கப்பு எங்களுக்கு தான். ஏன் சும்மா இருங்கடா, ஏன்டா நாங்க கப்பு எடுப்போம். என்னதான் ஃபைனல் போயிட்டு பேசுங்கடா. மீசில மண்ணோட்டாத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் திருந்தலாமா? இந்த மாதிரி ஆட்கள் தான். ஆர்சிபி பஞ்சாபை வின் பண்ணலடா, இந்த உலகத்தையே வின் பண்ணிருக்கு. அப்பா. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இவ்வளவு வருஷம் வந்து காத்திருந்து எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு புரியுது. எவ்வளவு வெயிட் பண்ணி இப்ப கிடைச்சிருக்கு. அதனால அவங்களோட செலிப்ரேஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. பாரா. எல்லா இடத்துலயும் ஓஹோ, 18 வருஷம் சும்மாவா? ஓ, சும்மா எல்லா இடத்துலயும் தேவலாம அந்த இது வேற நடத்திட்டாங்க. அதான் பெரிய பிரச்சனை. என்னடா இது? இதெல்லாம் பார்த்து தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு வெயிட் வெடிச்சிருக்காங்க. பண்ணிருக்காங்க போல. ஐயோ, தீபாவளி மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணி அடிக்கிறாங்களா? தோத்துனா என்ன பண்ணிருப்பாங்க? நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த டிவி முன்னாடி ஆடுறது, டிவி முன்னாடி கத்துறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓஹோ, யார் இது? யாரும் தெரியல. அப்படியா? ஐயோ, யாரு ஹீரோயினா? உண்மையாவே ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆகிறது டவுட்டா இருக்கு. ஆனா பஞ்சாப் நேஷன் தான் பண்ணிருப்பாங்களா? ஓ, அப்படி இருக்குமோ? அது வந்து ஓ ஆமா, யார் ஜெயிச்சாலும் இப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டெக்னிக். டிஷர்ட்டே வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு வழியா ஜெயிச்சிட்டானுடா. ஆர்சிபி ஜெயிச்சிருச்சா? எதிர்பார்த்த வேலைதான். ஆனா த்ரில்லிங்கா வின் பண்ண மாதிரி இப்போ ஒரு வீடியோ எடுப்பேன். நீ போயிட்டு அந்த ஆர்சிபி டீ-ஷர்ட் எடுத்து வா. ஐயோ, இது துவைக்க போட்டுட்டேனே. சரி, அந்த சிஎஸ்கே டீ-ஷர்ட் எடுத்து வா. சிஎஸ்கே ஃபேன் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றான்னு 10 லைக் எக்ஸ்ட்ரா. அப்புறம் பால் இருக்குல, அது மட்டும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி வை. புதுசா பாக்குற மாதிரி பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன். ரியாக்ஷன் வீடியோ எடுக்கணும். நம்ம கரெக்ட்டா சரியா ரீவைண்ட் பண்ணிட்டியா? அது ரிமோட் எடு. இதத்தான் அவர் பண்ணிருப்பாரோ? எம்டிஆர் இதத்தான் பண்ணிருக்காரு. கட் பண்ணு. அதான் லைவே இல்லாம ஓடுது. ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களா? அட பாவிங்களா, நீங்க ஆர்சிபி மேட்ச் எல்லாம் பாத்துருக்கீங்களா இல்லையானே தெரியல. அததான் சொல்றேன். வீடியோ எடுக்கணும், அதுதான் இயல்பு, வேற வழி கிடையாது. இந்த வேறு யார் யாரும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா அந்த ஆர்சிபி ஃபேன்களை காணுமடா. நல்லா பண்ணிருக்கலாம். இட்ஸ் ஓகே. இந்த பொண்ணு காணும். நெக்ஸ்ட் மேட்ச் சேஞ்ச் பண்ணலாம். பரவாயில்லைங்க. ஈசாலா கப் நம்மே. அவங்க ஏதாவது வந்து பேசி ஏதாவது வீடியோ போடுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே இல்லையே. எதுக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். அப்படியே ஐடி கண்டுபிடிக்கலான்னு பாக்குறியா? தோக்கும் போதுதான் அடிக்கடி வந்து பேசிட்டு போவாங்களா? ஆனா ஜெயிக்கும் போது ஒரு ஆர்சிபியோட லாயல் ஃபேனா அவங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் காணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அடிப்பா இந்த நெக்லஸ் பண்ணாத வா அடிச்சிங்க. நான் என்ன சேட்டு பொண்ணு வாட்டி அழுது. பிரீத்தி ஜிந்தா வேற பாவம். ஆமா, பாவமா இருக்கு. 18 வருஷமா தான் வெயிட் பண்றாங்க. உங்களுக்காகவாது ஜெயிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க. அடுத்த சீசன்ல வந்து கண்டிப்பா பஞ்சாப் ஜெயிக்கணும். அம்மா பிரீத்தி ஜிந்தா பாவம் தானம்மா. மேட்ச் ஜெயிச்ச பிறகு திடீர்னு பார்த்தா எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. என்னடான்னு பார்த்தா அதே மாதிரி பண்ணிடுறாங்களா? ஓ, அந்த இது ஜெர்சி படம் கத்துவாங்கல்ல, இதுக்குன்னே போறீங்களா? இந்த சீனை வந்து முன்னாடியே எடுத்து வச்சிருக்காங்க போல. ஜெயிச்சா இது மாதிரி போட்டு இதுமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில பேருக்கு வந்து ட்ரெயின் வரல. ட்ரெயின் வராத நேரத்துக்கு போய் உசுறாங்க. இது மாதிரி சில சம்பவம் நடந்துச்சு.
ஆமா பிரியா, இந்த ட்ராக்ல ட்ரெயின் வந்தே 3 வருஷம் ஆச்சு. இப்போ வந்துட்டா கண்டுக்க மாட்டாங்க. இது அவங்க நிறைய அன்கேப் பிளேயரை வச்சு விளாண்டாங்க அவ்வளோ தூரம். நல்லாவே ப்ளே பண்ணாங்க, கடைசி வரைக்கும் போராடி தான் தோத்துருக்காங்க. ஆமாம், கொஞ்சம்னா ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்த சீசன்ல கண்டிப்பா பஞ்சாப் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா வின் பண்ணணும்டா. ஒன்றும் ஆகாது, நான் உனக்காக ப்ரே பண்றேன். சரியாகிடுது. நல்லா ஆடா பாவிங்களா, அவன் பார்த்த வரடா. ஓஹோ, ஸ்ரேஷ் ஐயர் வந்து வேணும்னே கோலிக்காக விட்டு கொடுத்துட்டாராம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ. நண்பா, கப்பு ஜெயிச்சோன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நண்பா. அந்த இது லியோவை பார்க்கணும். நீ தானே கேட்ட, பார்த்துக்க. அந்த இதை போட்டுட்டு கரெக்டாக அந்த கப்பை தூக்கும் போது சிங்கம் இறங்கு, நான் காட்டுக்கு விருந்து அந்த இதை போட்டு விட்டுருந்தேன்பா. வேற லெவலில் பண்ணுறான் நம்ம. நான் சொல்ற மாதிரியே போறான்னு சொன்னதுக்கு சொன்னதே போட்டேன், அதையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டான். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த இஷ்யூ மட்டும் நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதையும் நிறைய பேர் அதை பெருசா எடுத்துக்காம இன்னும் அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலிலாம் நிறைய நியூஸ் சேனல்லே இப்போ போட்டாங்க. இந்த திருப்பூர் ஒரு பொண்ணு இறந்து போனது, அவங்க ஃபேமிலிலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க பொண்ணு, அவங்க தான் லைஃப்ன்ற வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்காக தான் ஓடிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இப்படி நடந்தோடனே அவங்களுக்கு எப்படியோ கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா. எனக்கு இல்ல, எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்கன்னு ஜாலியா தான் இருந்தது. எங்களுக்கும் பார்க்கறது பரவாயில்லையே. இது அதான் இவங்க போலீஸ் இது வேண்டான்னு சொல்லியும் வாண்டடா நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப இதுதான். அது எந்த இதுவுமே இல்லாம நடத்துறது இது அதான் அந்த இது எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேல. அதுவும் அது எப்படி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையிலே இவங்க போய் போலீஸ் கிட்ட கேட்டாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படின்னு தெரியல. அதுதான் எங்களுக்கு இது நடத்தணும், அதான் கேட்டிருக்காங்கிறாங்க. என்ன கணக்குன்னு தெரியல. அது ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ஆர்சிபி டீமுக்கு தான் தெரியும். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்